ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிஜே பிலால். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான்ல நடந்துட்டு பிரச்சனை வந்து இப்போ என்ன நிலைமையில போயிட்டு இருக்கு, இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடத்துல வந்து அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. ஏன்னா அது நமக்கு எப்போ தெரிய வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 நாளோ இல்லை ஒரு 3 நாளோ இல்லை ஒரு 1 வீக்கோ அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு தெரிய வரும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அங்கே எந்த ஒரு தகவல் பரிமாற்றமும் இல்லாமல் தான் வந்து மொத்தமாக அங்கே அடக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது நார்மலா நீங்க ஒரு ஃபோன்ல நீங்க ஒரு கான்டாக்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு மெசேஜ் மூலமா அனுப்புறதா இருக்கட்டும், ஒரு சின்ன எம்எம்எஸ் வீடியோ சின்னதா நீங்க ஏதோ ஒரு சம்மந்தம் இல்லாம ஏதோ ஒரு கனெக்ஷன் மூலியமா ஏதோ நீங்க ஷேர் பண்றீங்க. அப்படி கூட எதுவுமே அனுப்ப முடியாத அளவுக்கு மொத்தமா அங்க இருக்கக்கூடிய நெட்வொர்க்க வந்து முடக்கி வச்சிருக்காங்க ஈரான் நாட்டு அரசு. ஸோ அது எதுக்காக பண்ணியிருக்காங்க? அது மட்டும் இல்லாம அங்க இப்ப நடந்திருக்க பிரச்சனைக்கெல்லாம் வந்து ஈரானுடைய உச்ச தலைவர் வந்து வெளிய பிரஸ் மீட்ல மாரி வந்து உட்கார்ந்து மக்கள் முன்னாடி வந்து நிறைய பதில்கள் சொல்லியிருக்காரு. இத்தனை பேர் வந்து கொல்லப்பட்டாங்கன்னு சொல்றாங்களே, இவ்வளவு பேர் வந்து கொல்லப்பட்டாங்கன்னு அமெரிக்கா சைட்ல இருந்து நிறைய குற்றச்சாட்டுகள் உங்க மேல வச்சிருக்காங்க. ஸோ அதை பத்திலாம் நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிற கேள்விக்கும் அவர் ஆன்சர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா, இஸ்ரேல் சார்ந்தும் அதாவது இந்த பிரச்சனை சம்பந்தமா யாரெல்லாம் பேசியிருக்காங்களோ அது சார்ந்தும் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. ஸோ இது மட்டும் இல்லாம இப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைய மத்தியில இப்ப அமெரிக்கா மட்டும் இல்லாம மத்த எலான் மஸ்கா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பிளான் பண்ணி ஈரானுக்குள்ள நடந்திருக்க பிரச்சனையை இன்னுமே அதிகப்படுத்துறதுக்கான சில வேலைகள்ல வந்து ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அது என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்ஸா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஈரான்ல நடந்திருக்க பிரச்சனை இருக்குல்ல. ஸோ அங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இப்போ நம்ம இந்தியால இருந்து நிறைய பேர் இப்போ இந்தியாக்குள்ள வந்து ஒரு பிரச்சனை நடக்குது அப்படிங்கும்போது, வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க யாராவது இங்க இருந்தாங்கன்னா, ஃபோன் பண்ணி ஒரு இந்தியால நிறைய பிரச்சனையா இருக்கு. எப்படி இருக்கு? ஓகேவா? அப்படி இப்படின்னு கேட்பாங்க. ஸோ சீக்கிரம் முடிஞ்ச அளவு சீக்கிரம் அங்கிருந்து கிளம்பி வந்துறப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம். நம்மளுமே வந்து ஈரான்ல நிறைய பேர் இருக்காங்க. இந்தியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் சேவ் பண்ணி திரும்ப கூட்டிட்டு வாங்க. அப்படிங்கிற நியூஸ்ல நம்ம சேனல்லயே நிறைய வீடியோஸ்ல பார்த்திருப்போம். இது மட்டும் இல்லாம நியூஸ்லயுமே நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதே மாதிரி ஈரான்ல இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் சில பேர் வந்து ஈரான்ல வந்து அவங்க அம்மா, அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து ஈரான்ல இருப்பாங்க. அங்க வேலை செய்யறதுக்காக மற்றவர்கள் வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. பிரிட்டன், அமெரிக்கால வேற ஏதோ ஒரு நாட்டுக்கு போய் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து இது சம்பந்தமா வந்து இப்ப ஈரான்ல நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. எங்களால கம்யூனிகேட் பண்ண முடியல. எங்களோட ஃபேமிலி அங்க இருக்காங்க. எங்களோட குடும்பங்கள்லாம் அங்க இருக்காங்க. ஸோ அவங்கள எங்களால கம்யூனிகேட் பண்ண முடியல. எங்களுக்கு வந்து அவங்க கிட்ட பேசணும். அவங்க வந்து எதுவும் இல்ல. நாங்க சேஃபா தான் இருக்கோம். அப்படிங்கிற வார்த்தை மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சா போதும். அவங்ககிட்ட எங்கள்ட்ட ஒரு நிமிஷமாவது பேசணும். அப்படிங்கிற மாதிரிலாம் அங்கங்க சின்ன சின்ன போராட்டங்கள் இப்ப அங்க வேற ஒரு இடத்துல போய் அவங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க. அங்க போய் இருக்காங்க அப்படின்னா, அந்த நாட்டுடைய அரசு கிட்ட வந்து ஒரு கோரிக்கை மாரி வச்சு ஒரு சின்ன போராட்டம் மாரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஆர்ப்பாட்டம் அப்படின்னே வந்து சொல்லலாம். சின்னதா ஒரு மைல்டா ரொம்ப பெரிய போராட்டம் இல்ல. ஒரு மைல்டான போராட்டமா வந்து அங்க பண்ணிட்டு இருக்காங்க. எங்ககிட்ட அவங்க கிட்ட பேசணும். அவங்க எப்படி இருக்காங்கங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக அந்த நாட்டுடைய அரச உதவி செய்யுமாறு வந்து அங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களால திரும்ப ஈரானுக்குள்ளேயும் இப்ப போக முடியாது. அங்க இருக்கிறவங்க கிட்ட என்ன நடந்தது அப்படின்னு பேச முடியாது. ஏன்னா நெட்வொர்க் ஃபுல்லா முடக்கி கிடக்குது. யாருமே எந்த தகவல் பரிமாற்றமும் பண்ணிக்கவே முடியாத அளவுக்கு தான் இருக்கு. எந்த நியூஸுமே வந்து உள்ள இருந்து வெளிய வரதில்ல. இப்போ இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட, அதுல இருக்கிற விஷயம் எதுவுமே வந்து வரப்போறதில்ல. ஏன்னா இப்போ இந்த நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க நேரத்துல அங்க என்ன நடந்துட்டு இருக்கோ, அது வந்து இப்ப நமக்கு தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் ஆகலாம், 1 வாரம் ஆகலாம், ஏன் 1 1/2 வாரம் ஆகலாம். அந்த மாரி தான் வந்து அதாவது நீங்க அதுக்கு ஒரு சார்ட் மாரி ஒண்ணு போட்டிருக்காங்க. அதாவது நெட்வொர்க் வந்து எந்த அளவுக்கு இருந்தது. இப்போ இந்த கொஞ்ச நாளா வந்து இந்த உள்நாட்டு போர் பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமா எவ்வளவு வந்து முடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு சார்ட் ஒண்ணு இருக்கு. ஸோ அதுவுமே நான் வீடியோல போடுறேன். இந்த மாதிரி போயிட்டு இருக்க நேரத்துல இப்போ அமெரிக்கா வந்து ஒரு புது ஒரு பிளஸ் பாயிண்ட் வந்து அவங்க வந்து வைக்கிறாங்க. யாருக்கு? ஈரானுக்கு வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். அமெரிக்கா வந்து ஒரு பெரிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நீட்டுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலான் மஸ்கோடைய ஸ்டார்லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை தான் உள்ள வந்து நீட்டுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேட்டலைட் மூலியமா மொபைல் கனெக்ட் பண்றது. நார்மலா சேட்டலைட் மொபைல் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இது வந்து அந்த மாதிரி இல்லாம, இது வந்து ஸ்டார்லிங்கே ஃபர்ஸ்ட் எலான் மஸ்க் எதுக்கு உருவாக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயுமே வந்து எல்லாத்துக்கும் வந்து நெட்வொர்க் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இதை கொண்டு வராரு. ஸோ இதை வச்சு தான் இப்போ ஈரான்ல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும், அதாவது நெட்வொர்க் முடங்கி போயிருக்க இடத்துல இதை வச்சு எல்லாத்துக்கும் தகவல் பரிமாற்றம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை உள்ள கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்லிங்க் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேட்டலைட் மூலியமா நம்ம ஃபோனுக்கு கனெக்ட் பண்றது தான். நீங்க நார்மலா சிம் இல்லாம சேட்டலைட் மூலியமா இதில் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, மந்த்லி பேக்கேஜ் மாதிரி இதுக்கு நீங்க அமௌண்ட் செலவு பண்ணுவீங்க. ஸோ இது வந்து நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், அதாவது டவரே இல்லாத ஒரு காட்டுக்குள்ள எந்த இடத்துல இருந்தாலுமே அந்த இடத்துல இந்த சேட்டலைட் மூலியமா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் கிடைக்கும். நீங்க வந்து கால் பேசிக்க முடியும். நார்மலா ஒரு சிம் மூலியமா நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ அது எல்லாமே இதுல பண்ண முடியும். அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற சொல்ற இந்த எலான் மஸ்குடைய
இந்த திட்டம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மந்த்லி பேக்கேஜ் மாதிரி சொன்னேன்ல, ஸோ அந்த இது எல்லாமே இல்லாம ஃப்ரீயா வந்து நான் உங்களுக்கு குடுத்துர்றேன். ஏன்னா இப்ப அங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கனால எல்லாத்துக்குமே இப்ப நெட்வொர்க் ஆக்சஸ் வந்து ஃப்ரீயா கிடைச்சிரும். இப்ப ஒரு மந்த்லி பேக்கேஜ் இப்ப பண்ணாம இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இப்ப ஃப்ரீ ஸ்டார்லிங்க் உடைய லிங்க் வந்து கிடைக்காம இருக்கும். கனெக்ஷன் கிடைக்காம இருக்கும். இப்போ அது வந்து ஃப்ரீயா விட்டுட்டாரு. இப்போ இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கனால ஸ்டார்லிங்க் வந்து ஈரான்ல ஒரு கொஞ்சம் பேர் இப்போ ஒரு 1,00,000 பேர் அங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு 1,00,000 பேர் இருக்காங்கன்னா, அங்க ஒரு 10,000 பேராவது ஸ்டார்லிங்க் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கிறவங்களுக்காவது ஒரு ஃப்ரீயா அதாவது ஃப்ரீ சந்தாவ விட்டாச்சு. இந்த மாசம் வந்து நீங்க அமௌண்ட் கட்ட தேவையில்ல. இந்த பிரச்சனை முடியிற வரையும் நீங்க மந்த்லி பேக்கேஜ் போட தேவையில்ல. நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே ஆக்சஸ் குடுத்துர்றேன் அப்படின்னு விட்டா, அவங்களுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும். தகவல் பரிமாற்றம் ஈஸியா நடக்கும். ஸோ அதுக்காகவே வந்து அங்க குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாரி நடந்துட்டு இருக்கும்போது தான் போன வாரம் சனிக்கிழமை வந்து இந்த மீட்டிங் நடந்திருக்கு. ஈரானுடைய உச்ச தலைவரா இருக்கக்கூடியவர் வந்து அந்த செஞ்ச தப்பையும் ஒத்துக்கிறாரு. இந்த மாரி இவ்வளோ பேர் வந்து இறந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, அது உண்மதான். நாங்க வந்து கொலை பண்ணது வந்து நாங்க உண்மதான். ஆனா இவங்கெல்லாம் தூண்டி விட்டது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் தூண்டி விட்டது அப்படின்னு சொல்லி அதையுமே வந்து சொல்றாரு. இவங்கள கொன்னதுக்கான காரணமும் என்ன அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அதாவது இவங்க எல்லாருமே வந்து சாதாரண மக்கள் இல்ல. மக்களுக்குள்ள தவறான விஷயங்கள பரப்பி, தவறான விஷயங்கள ஏற்படுத்தி மக்கள வந்து தூண்டி விடுறதுக்கான விஷயங்கள வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கலாம் அமெரிக்காவுக்கும், இஸ்ரேலுக்கும் துணை போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதனால தான் வந்து நாங்க இவங்கள கொலை செய்ற மாரியான சூழ்நிலை வந்துச்சு. அது அது மட்டும் இல்லாம அப்பாவி மக்கள எங்களுக்கு கொலை செய்றதுக்கான இது தேவை வந்து எங்களுக்கு இல்ல. இவங்கள தூண்டி விட்டது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா தான். ஸோ ட்ரம்ப் தான் வந்து இது மெயினான குற்றவாளி. இது மட்டும் இல்லாம இந்த மாரி அரசுக்கு எதிரா நீங்க பண்றது வந்து ஒரு மத ரீதியா வந்து அவங்க பேசியிருக்காங்க. அதாவது மத ரீதியா வந்து இது ஒரு தவறான செயல். கடவுளுக்கு எதிரா நீங்க பண்ற மாரி இருக்கு அப்படிங்கிற மாரிலாம் அவர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் மேல நெறைய குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காரு. ட்ரம்ப் தான் வந்து இந்த மாரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து எடுத்து ஆரம்பிச்சு வைக்கிறதே வந்து ட்ரம்ப் தான். இவரு ஏதோ நல்லவர் மாரி உங்கள்ட்ட வந்து காமிக்கிறாரு. அவருக்கு என்ன அவசியமா இருக்கு? அதாவது இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு அவருக்கு வந்து உதவி செஞ்சுட்டு இருந்தாரு. காசா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவ்ளோ மக்கள கொலை பண்ண ஒருத்தர் வந்து, எப்படி நம்ம நாட்டுல இருக்கிற மக்கள் நம்ம கூட போர் பண்ண ஒருத்தர், நம்மள வந்து எதுக்கு சேவ் பண்ணணும்னு நினைக்கணும் அப்படிங்கிறத நீ யோசிங்க அப்படிங்கிற மாரிலாம் வந்து பேசியிருக்காரு. அதாவது ஒரு அவங்க விழிப்புணர்வா இருக்கிற மாரி மக்கள் கிட்ட பேசியிருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். காசா, அப்புறம் பாலஸ்தீன் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள கொலை பண்ற அளவுக்கு யோசிச்ச அவரு, அதாவது இத்தன பேர வந்து கொலை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த அவரு, எப்படி வந்து இங்க நம்ம கூட பகை நாடா இருக்கக்கூடிய நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள வந்து சேவ் பண்ணணும்னு எப்படி அவர் வந்து நினைப்பாரு அப்படிங்கிற மாரிலாம் வந்து பேசியிருக்காரு. ஸோ இந்த விஷயமும் கொஞ்சம் அந்த ஈரான் நாட்டுக்குள்ள வந்து பரபரப்பா போயிட்டு இருக்கு. இதனால மேபி அதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது அப்படிங்கும்போது மோஸ்ட்லி இந்த ஆக்சஸ வந்து அதாவது நெட்வொர்க் ஆக்சஸ் எல்லாம் கட்டுப்படுத்தி வச்சாலே அந்த இடத்துல வந்து எந்த பிரச்சனையும் நடக்காம காமனா அப்படி கொஞ்சம் சால்வ் ஆக ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொன்னா. ஏன்னா போன வீடியோஸ்லயே நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் சால்வ் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஈரான்குள்ள இருக்க பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். இப்போ இந்த விஷயம் இவர் ஓப்பனா எல்லாமே சொன்னதுக்கு அப்புறம் இதுதான் இஷ்யூவா இருக்கு. அதாவது இவங்க ஓரளவுக்கு தான் நாங்க இப்போ கொலை பண்ணத அவர் ஒத்துக்கிட்டார்ல. ஸோ இந்த இத்தனை பேரை வந்து நாங்க சுட்டுக் கொண்டிருக்கோம். இத்தனை பேர் வந்து போராட்டக்காரர்கள வந்து நாங்க கொலை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாரி அவர் சொன்னாலுமே, அதுல தண்டனை குடுத்து இந்த மாரி இது பண்ணவங்க வந்து ஒரு 800 பேர் தான். ஆனா இவங்க சொல்றது வந்து இன்னைக்கு அதிகமா சொல்றாங்க. இப்போ ஒரு மொத்தமா இவங்க ஒரு 800 பேர் இல்ல ஒரு 1000 பேர் அந்த மாரி வந்து அந்த பிரச்சனையில வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னா, வெளிநாட்டுல இருந்து இந்த மாரி அமெரிக்கால இருந்தோ இல்ல மத்த ஊடகங்கள்ல இருந்தோ வெளிய வர செய்திகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. 5000 சொல்றது, 6000 சொல்றது, 3000 பேர் அப்படின்னு சொல்றது இந்த மாரி அதிக எண்ணிக்கையில வந்து சொல்றாங்க. இது வந்து பொய்யான ஒரு தகவல் தான். ஸோ இந்த மாரி தான் நெறைய விஷயங்கள் வந்து பரவிட்டு இருக்கு. அப்படிங்கிறத அவர் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இதுக்கு அமெரிக்கா சைடுல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இதோட நாங்க சும்மா விட போறதில்ல. அங்க இருக்கிற மக்கள் மேல கை வச்சாலோ இல்ல வேற ஏதோ ஒண்ணு பண்ணாலோ கண்டிப்பா இதுக்கான தண்டனை வந்தே தீரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப கொஞ்ச நாளா வந்து அங்க அந்த மாரி எந்த ஒரு சண்டையும் வரதில்ல. யாரையும் வந்து தாக்குறதில்ல. எந்த மக்களும் இறந்து போறதில்ல அப்படின்னு அமெரிக்கா சைடுல இருந்து தகவல் வெளிய வந்திருக்கு. மேபி இந்த மாரி தகவல் புதுசா ஏதாவது வந்து அங்க மக்கள் இறந்திருக்காங்கன்னு வந்தா, கண்டிப்பா வந்து அமெரிக்காவுடைய ராணுவத்துக்கு பதில் சொல்ற மாரி இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஈரானுமே வந்து நாங்க தயாரா தான் இருக்கோம். நீங்க எவ்வளோ படை வேணா அனுப்புங்க. நாங்களும் அதுக்கு தயாரா இருப்போம் அப்படிங்கிற மாரி ஈரான் சைடுல இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை இப்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. ட்ரம்ப் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கார்ல, நான் இத்தனை போர்கள நிப்பாட்டி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாரி. இப்போ வரை அவர் சொன்ன போர் எதுவுமே நிக்காம தான் இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். உதாரணத்துக்கு நெறைய போர்கள் அதாவது நான் கிட்டத்தட்ட ஒரு 7 போர், 8 போர வந்து நிப்பாட்டி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. நம்ம இந்தியாக்குள்ள அந்த இந்தியா, பாகிஸ்தான் போருமே வந்து நமக்குள்ளேயே தான் வந்து பேசி நிப்பாட்டிட்டோம். ஆனா அவரு வந்து இதுல தலையிடவே இல்ல. ஆனா இருந்தாலும் அவர் வந்து இந்தியா, பாகிஸ்தான் போர நிப்பாட்டி வச்சுட்டேன்னு இதையுமே கூட சேர்த்திட்டாரு. இது தவிர இது இல்லாம பார்த்தீங்கன்னா, இப்ப இஸ்ரேல் காசா பிரச்சனைய அவர் நிறுத்தி வச்சேன்னு சொன்னாரு. ஆனா இன்னுமே அத நிறுத்தாம அங்க துப்பாக்கி சூடுகள் நடந்துட்டே தான் இருக்கு. இன்னுமே பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஆர்மிக்கும், அதுக்கப்புறம் காசால இருக்கக்கூடிய ஹமாஸ் இவங்க 2 பேத்துக்குமே வந்து உள்ள சண்டை நடந்துட்டே தான் இருக்கு. இந்த பிரச்சனை இப்பவுமே போயிட்டு தான் இருக்கு. உக்ரைன் பிரச்சனையும் இன்னுமே தீராம போயிட்டே தான் இருக்கு. உக்ரைன், ரஷ்யா பிரச்சனையும். ஸோ அதாவது இவர்
பேச்சு வழக்குல இவர் சொல்றாருல இந்த போர்லாம் நிப்பாட்டி வச்சிருக்கேன்னு, அது எதுவுமே வந்து முழுமையா நிப்பாட்டாம இன்னுமே போய்கிட்டே தான் இருக்கு. வெனிசுலா பிரச்சனையா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மத்த இடத்துல நடக்கக்கூடிய சின்ன சின்ன வார்களா இருக்கட்டும், உள்நாட்டு போர்களா இருக்கட்டும், அவர் அதையும் தான் சேர்த்து சொல்றாரு. அந்த பிரச்சனையிலுமே இன்னும் நிக்காம அந்த வாருமே இன்னும் போய்கிட்டே தான் இருக்கு. ஸோ இந்த மாரி மறைமுகமா வெளியே இவர் பேசுறாரே தவிர, இவர் சொல்றது எதுவுமே உண்மை இல்ல அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள் வந்து ட்ரம்ப்ப விமர்சிச்சு நெறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்த பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழ வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஈரான் மக்கள் வந்து தனமா அமெரிக்காவ வந்து நம்புறது வந்து சரியா உங்களுக்கு தோணுதா? என்ன அப்படிங்கிறது வந்து சொல்லுங்க. ஏன்னா, மேபி அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து இப்போ பாதி அளவுக்கு வந்து ட்ரம்ப்ப நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா, அவர் வந்து எங்களுக்கு உதவி பண்றாரு. ஈரான் மக்களுக்கோட நாங்க நடத்துற புரொட்டஸ்ட்க்கு தான் அவர் வந்து உதவி செய்றாரு அப்படிங்கிற மாரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து அமெரிக்காவ நம்புறது வந்து அதாவது ட்ரம்ப்ப நம்புறது வந்து சரியா? தப்பா? அப்படிங்கிறது எல்லாமே உங்களுடைய ஒப்பீனியன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.